அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை அஷ்டமியை நீலகண்ட அஷ்டமி என்று சொல்வார்கள். இந்த நீலகண்ட அஷ்டமி நாளிலே மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் பெறுவதற்கு பைரவரை வழிபடுவது சிறப்பான ஒரு விஷயம். அதேபோல் தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய துறையிலே முன்னேற்றம் காண்பதற்கும் பைரவரை வழிபட இந்த நீலகண்ட அஷ்டமியிலே வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை ஆடி கார்த்திகை ஆரம்பமாகின்றது. நாளையும் உள்ளது, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் உள்ளது. அவர்களுடைய வழக்கத்தின்படி நாளையோ நாளை மறுநாளோ ஆடி கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்று இரவு 11:11 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று மாலை 3:58 வரை அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று உத்தரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். காரியங்களிலே முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குரு பகவான் என்னுடைய அனுகிரகம் இருப்பதனால் நீங்களே ஆச்சரியப்படும் விதத்திலே சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே வருகின்ற மாதங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படுகின்ற நாள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் விலகும். கோர்ட் கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமான தீர்ப்பை தருகின்ற நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பங்குதாரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த பிரச்சனைகள் குறையும். ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ராகு பகவானால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு இருந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. மிதுனம் ராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, பர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். நம்பிக்கையான நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தாய்வழி உறவுகளாலும் நன்மைகள் உண்டு. பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடன் இருந்த மனக்கசப்புகள் மறையும். சுக்கிர பகவானால் பணவரவு உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று பயணங்களின் பொழுது புது நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பயன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும். சகோதரிகளுடன் சில மனக்கசப்புகள் வரும். பணம் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரைய செலவுகள் காத்திருக்கின்றன. தந்தை வழி உறவுகளுடன் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சில விஷயங்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும். தேவையில்லாமல் அலைய வேண்டியிருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள். சிந்தனைகளை அலைய விடக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். சக பயணியரிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ரகசியங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி என்பர்களே, பெருமை பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய சமூக சேவை பணியை பாராட்டி உங்களுக்கு விருதுகள் கிடைக்க வாய்ப்புள்ள நாள். திருமணம் மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஃபுட் சம்பந்தப்பட்ட அல்லது உணவு சம்பந்தப்பட்ட ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புண்டு. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ வியாபாரிகள் இன்று தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதனால் காரிய தடைகள் அகலும். சில விஷயங்களில் திடீர்னு உங்களுக்கு வீரம் வரும், பயம் போகும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அனுகூலமான தகவல்கள், செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, 7.5 சனி காலமாக இருப்பதனால் புது முயற்சிகளிலே கவனம் தேவை. விரயங்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்கள், ஊழியர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. கும்பராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். சர்ப்ப கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். பணவரவில் சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. மீனம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட வாட்டர் பிஸ்னஸ் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.